நியூஸ் தமிழ் கழுகு. நிபந்தனையே இல்லாம எடப்பாடியோட தலைமையை ஏத்து அதிமுகவுக்கு சசிகலா வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிடுச்சுங்கிறாங்க. ஓபிஎஸ் தினகரனை அதிமுகவில் சேர்க்கிற எந்த திட்டமும் இபிஎஸ் கிட்ட இல்லையா? ஆனா சசிகலாவை மட்டும் கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பாஜக தரப்புல இருந்து இபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் தான் கட்சிக்குள்ள வந்தா சில முக்கிய பொறுப்புகளை கொடுக்கணும்னு கட்சியை நடத்துறதுல இபிஎஸ்க்கு இணையான பொறுப்பு தனக்கும் வேணும்னு சசிகலா சொன்னதா சொல்றாங்க. இதனால இபிஎஸ் சசிகலாவை சேர்க்கறதுக்கு சம்மதிக்கலையா? சசிகலாவும் தன்னோட கோரிக்கையிலிருந்து பின்வாங்காம இருந்த நிலையில சில நாட்களுக்கு முன்னால சிபிஐ வழக்குகள் சசிகலா மேல பாய துவங்கி இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு சர்க்கரை ஆலைய பண மதிப்பிழப்பு காலத்துல 450 கோடி ரூபாய் ரொக்கமா கொடுத்து வாங்கினார்னு சசிகலா மேல சிபிஐ வழக்கு போட்டிருக்கு. இதே மாதிரி இன்னும் பல விசாரணைகளை முடுக்கி விட்டுருக்கான். இதுக்கு பிறகுதான் எந்த நிபந்தனையும் இல்லாம கட்சியில சேர தயார்னு சசிகலா சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனாலும் சசிகலாவுக்கு ஒரு கௌரவமான பதவி உறுதின்னு பாஜக தரப்பு உத்தரவாதம் கொடுத்திருக்கான். சசிகலா கட்சிக்குள்ள வந்தாலே அதிமுக ஒருங்கிணைப்புங்கிற கோஷம் அதிமுகவில் இருக்காதுன்னு நினைக்கிறாராம் எடப்பாடி. முதலமைச்சர் தன்னோட லண்டன் பயணத்துல மதுரை மாநகரத்தை மேம்படுத்துற ஒரு முக்கியமான திட்டத்தையும் முடிச்சிட்டு வந்திருக்காராம். தென் மாவட்ட மக்கள் இப்பவும் குலசாமியா நினைக்கிற பென்னிகுயிக் வாழ்ந்த நகரமான கேம்பர்லியையும் மதுரையையும் கலாச்சார இணைப்பு நகரங்களா மாத்திர நடவடிக்கைகளை துரிதப்படுத்திட்டு வந்திருக்காராம். முதலமைச்சரோட திட்டத்தை செஞ்சு முடிக்க கேம்பர்லி தமிழ் பிரிட்டிஷ் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு முழு மூச்சா வேலையில இறங்கியிருக்கான். இந்த 2 நகரங்களும் கலாச்சார ரீதியா இணையற பட்சத்துல விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு 2 நகர மக்களும் பரஸ்பரம் கல்வி, வேலை வாய்ப்பு, நகர மேம்பாடு, திறன் மேம்பாடுன்னு பல விஷயங்கள்ல முன்னேறுமா. மதுரையில இருக்கிற மாணவர்கள் கேம்பர்லியில படிக்கவும் வேலை வாய்ப்பு பெறதும் எளிதா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சுற்றுலா வளர்ச்சியில மதுரை கோயில்கள், கலை விழாக்கள், மதுரையோட கைவினை பொருட்கள் உலகளவுல புகழ் பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல லண்டன்ல இருக்கிற பென்னிகுயிக் குடும்பத்தை வேட்டி சட்டையில சந்திச்ச முதல்வர் அவங்கள தமிழ்நாட்டுக்கு அழைச்சிருக்காரு. குறிப்பா எப்பவும் தன்னோட வீடு உங்களுக்காக திறந்திருக்கும்னோ, உங்க வீடு போல எப்பவும் சென்னைக்கு வரலாம்னோ முதலமைச்சர் சொல்ல பென்னிகுயிக்கோட கொள்ளு பேட்டி உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது உதவி தேவையானோ முதல்வர் கேட்க பென்னிகுயிக் குடும்பம் முதல்வர் கைய பிடிச்சுக்கிட்டு நாங்க நிறைவா நல்லா இருக்கோம்னு உணர்ச்சி வசப்பட்டு இருக்காங்க. விஜய் கூட்டணிக்கு ஓபிஎஸ் தினகரன் கிட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இப்போதைக்கு அரசியல்ல கூட்டணி இல்லாத தனிக்காட்டு ராஜாவா இருக்கிற விஜய் கூட ஓபிஎஸ் தினகரன் கூட்டணிக்காரன் கோப்பாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. விஜய் அரசியலுக்கு புதுசு, அவர் கூட அனுபவமுள்ள நீங்க கூட்டணிக்கு போவீங்களான்னு தினகரன் கிட்ட கேட்டதுக்கு அரசியல்ல சீனியர் ஜூனியர்னு எதுவும் இல்ல, கூட்டணி இப்படித்தான் இருக்கணும்னு எந்த சம்பிரதாயமும் கிடையாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திச்சப்ப கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர்கள் அவரோட கூட்டணியில சேர்ந்தாங்கன்னு தினகரன் பதில் சொல்லி விஜய் கூட கூட்டணி வைக்க தனக்கு தயக்கம் இல்லைன்னு தெளிவுபடுத்தி இருக்காரு. ஓபிஎஸும் விஜய் கூட்டணி பத்தி கேட்டதுக்கு அரசியல எதுவும் நடக்கலாம்னு சொல்லி இருக்காரு. தினகரன் எங்க இருக்காரோ அங்க ஓபிஎஸ் இருப்பாருங்கிறது தான் இப்போதைய நிலைமை. இவங்களோட சேர்ந்து பயணிக்க சசிகலா விரும்பாததாலையும் சசிகலாவை மட்டும் அதிமுகவுக்குள்ள சேர்க்கிற ஏற்பாடுகள் நடந்துட்டு வர்றதாலையும் 2026ல ஓபிஎஸ் தினகரன் விஜய் கூட இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. பொறுப்பு டிஜிபியா வெங்கட்ராமன் இருந்தாலும் நிஜ டிஜிபியா இன்னொரு உயர் போலீஸ் அதிகாரி செயல்பட்டு இருக்கிறதா காக்கி வட்டாரத்துல தகவல் சொல்றாங்க. பொறுப்பு டிஜிபியா வெங்கடராமன் பதவி ஏத்துக்கிட்டு தன்னோட வேலைகளை துவங்கி இருந்தாலும் பல முக்கியமான முடிவுகளை சட்டம் ஒழுங்கு பிரிவில் இருக்கிற ஒரு மூத்த அதிகாரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மேலெடுத்துக்கிட்ட தொடர்புல இருக்கிற அந்த அதிகாரியை சுத்தி தான் போலீஸ் பவர் சென்டர் செயல்படுறதா போலீஸ் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. பொறுப்பு டிஜிபி நியமனம் தற்காலிகமானது அப்படின்னாலும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி நிரந்தர டிஜிபியை நியமிக்கிற வேலைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறதா சொல்றாங்க.
நியூஸ் தமிழ் கழுகு.